Welcome students. Today's class 11th Mathematics Chapter 12 Introduction to Probability Theory. So in previous class we discussed about conditional probability. So conditional probability means the conditional probability of an event B assuming that the event A is happened already, which is equal to P of A intersection B divided by P of A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்தங்களா. Similarly P of A by B equal to P of A intersection B divided by P of B. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தங்களா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு பார்த்தங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B equal to P of A into P of B. So in the formulas related sums பார்த்தோம். So today's topic is total probability of an event. So theorem 12.10 பாருங்க. Total probability of an event if A1, A2, A3, AN are mutually exclusive and exclusive events and B is any event in S, then P of B is called the total probability of event B and P of B equal to formula பாருங்க P of A1 into P of B by A1 plus P of A2 into P of B by A2 plus P of dot plus P of AN into P of B by AN. சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா சம்மேஷன் போட்டு எழுதிக்கோங்க. சம்மேஷன் I equal to 1 to N P of AI into P of B by AI அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் எடுத்துக்கிறீங்க. எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A1, A2, A3 அப் டு ANங்கிறது உங்களுக்கு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுங்கிறாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா AI இன்டர்செக்ஷன் AJ எந்த ஒரு ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் எம்டி செட்டு தான் கிடைக்கணும். கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் பாருங்கள். A1, A2, A3 எதுக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா. எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா A1 யூனியன் A2 யூனியன் அப் டு AN ஈக்குவல் டு உங்களுக்கு எஸ்ஸே கிடைக்கும். சரிங்களா. எல்லாத்தையும் யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். இதுதான் உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்டு எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸாக இருக்கும். அண்டு பிங்கிறது எனி ஈவெண்ட் இன் எஸ். இப்போ நீங்கள் பிங்கிற ஒரு ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் நான் பிங்கிறது நான் ஒரு ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிங்கிற ஈவெண்ட்டை சூஸ் பண்ணும்போது பாருங்கள் A1 இந்த டோட்டல் ஸ்பேஸ் ஃபுல்லு A1. இந்த A1ல் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா A1 இன்டர்செக்ஷன் B. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா A2 இன்டர்செக்ஷன் B. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் N வரைக்கும் AN இன்டர்செக்ஷன் B எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் பிங்கிறது P ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த P ஆஃப் Bங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் A1ங்கிற ஈவெண்ட்டில் ப்ராபபிலிட்டி எவ்வளவு P ஆஃப் B by A1, A2க்கு P ஆஃப் B by A2, அதே மாதிரி AN வரைக்கும் நீங்கள் எழுதுறீங்க ஜென்ரலாக. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு பேக் 1 பேக் 2. ஸோ நம்ம 2 பேக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் சூஸ் பண்ணும்போது பாருங்கள் பேக் 1 பேக் 2. இந்த பேக் 1 A1 எடுத்துக்கிறேன், பேக் 2 A2 எடுத்துக்கிறேன். பேக் 1ல் ரெட் பாலு உங்களுக்கு ரெட் பாலு பிளாக் பால்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேக் 1ல் ஒரு 5 4 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 இப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பேக் 1 பேக் 2 2 பேக்ஸ் இருக்குது. இந்த பேக் 1 A1ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன், பேக் 2 A2ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெட் பாலு பிளாக் பாலுன்னா ஒயிட் பால்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நோட்டேஷன்ஸ் லெட் பி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால். நான் ரெட் பாலை நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் B எனக்கு ஃபைன் பண்ணி இதுதான் உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி. எனக்கு ரெட் பாலை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு இங்கேயும் ரெட் இருக்குது இங்கேயும் ரெட் இருக்குது. அப்படிங்கும்போது பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 நான் பேக் 1 சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு B by A1 ப்ளஸ் அப்படி ஆர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் A2 சூஸ் பண்ணிக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் B by A2. சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரெட் பால் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எவ்வளவு ப்ளஸ் செகண்ட் பேக்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெட் பால் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எவ்வளவு. ஸோ அதுதான் வந்து நாம் இங்கே இந்த பேக் 1 பேக் 2ங்கள நம்மளுக்கு ஈவெண்ட்டுங்கிற மாதிரி A1 A2ங்கிற மாதிரி. ஸோ N ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்முலா ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேஸ் தியரம். தியரம் 12.11 பேஸ் தியரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். இஃப் A1 A2 A3
an are mutually exclusive and exhaustive events such that P of ai greater than 0 if I equal to 1 to n and B is any event in which P of B greater than 0, then P of ai divided by B equal to P of ai into P of B by ai divided by P of a1 into P of B by a1 plus P of a2 into P of B by a2 plus dot dot P of an into P of B by an which is equal to நீங்கள் P of ai into P of B by ai divided by இது சம்மேஷனில் போட்டு கூட எழுதிக்கோங்க I equal to 1 to n P of ai into P of B by ai அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ இந்த பேஸ் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக் 1 பேக் 2 ரெண்டு பேகு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரெட் பால் இருக்குது, ஒயிட் பால் இருக்குது. சரிங்களா, ரெட் பால் 2 4 இங்கே 3 1. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த பேஸ் தியரத்தோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, A1ல் ரெட் பால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, A2ல் ரெட் பால் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட் பாலை சூஸ் பண்ணணும், ரெட் பால் சூஸ் அண்ட் வித் கண்டிஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேக் 1 சப்போஸ் ரெட் பாலை சூஸ் பண்ணணும் பேக் 1லேருந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தட் இஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, பேக் 1ஆ பேக் 2ஆங்கிற கண்டிஷன் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு பேஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பால் என்ன கலர் பாலை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாலும் இருக்கும், அதே மாதிரி எந்த பேக்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிஷன் இந்த இடத்துல வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்களா, பேக் 1ஆ பேக் 2ஆன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. சப்போஸ் பேக் 1லேருந்து வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், பேக் 1னா A1 A2ங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. சப்போஸ் இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்போ பேக் 1லேருந்து எனக்கு ரெட் பால் வேணும், பேக் 1ங்கிறது என்னதுங்க, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பேக் 1 சூஸிங் ரெட் பாலுங்கிற மாதிரி கொஷின் இருக்கும். A1 எனக்கு பேக் 1ல் ரெட் பாலுங்கிறது பின்னு எடுத்துக்கோங்க, A1 டிவைடட் பை B ஈக்குவல் டு. ஸோ இந்த சம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூமரேட்டரில் நீங்கள் எந்த பேக் எடுக்கிறீங்களோ அந்த பேக் P ஆஃப் A1 இன்ட்டு B பை A1 டிவைடட் பை டோட்டல் ப்ராபபிலிட்டி போடுங்க. நான் சம்மில் வந்து இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. சம்மில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இங்கே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஏஐங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். எக்ஸைஸ் 12.4ல் பாருங்கள், எ ஃபேக்ட்ரி ஹேஸ் 2 machines 1 and 2. Machine 1 produces 60% of items. Machine 2 produces 40% of the items of the total output. Further, 2% of the items produced by machine 1 are defective, whereas 4% produced by machine 2 are defective. If an item is drawn at random, what is the probability that it is defective? சரிங்களா. ஸோ இப்போ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெஷின் 1 மெஷின் 2ன்னு உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் 2 மெஷின்ஸ் இருக்குது. மெஷின் 1 வந்து 60% ஆஃப் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுது, மெஷின் 2ங்கிறது 40% ஆஃப் த ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அவங்க அந்த மெஷின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் 1ல் 2% வந்து டிஃபெக்டிவாக வருது, மெஷின் 2ல் 4% டிஃபெக்டிவாக வருது. இப்போ இதில் கொஷினை பாருங்கள், கொஷின் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த 12.4ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று டோட்டல் ப்ராபபிலிட்டியாக இருக்கும், இன்னொன்று பேஸ் தியரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கும் பேஸ் தியரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க. இஃப் an event is drawn at random, நீங்கள் இஃப் an item is drawn at random, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐட்டத்தை ரேண்டமாக ட்ரா பண்ணுறீங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ உங்களுக்கு இங்கே டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. இப்போ ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள், மெஷின் 1 மெஷின் 2ன்னு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா அட் ரேண்டம் an item. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் கொஷின்லேருந்து வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. A1 அண்ட் A2ங்கிறது ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மெஷின் 1 அண்ட் மெஷின் 2. ஓகேங்களா. A1 A2 என்னென்னு எடுத்துக்கிறீங்க, மெஷின் 1 மெஷின் 2க்கு ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது எடுத்துக்கோங்க. Bங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் செலக்டிங் ஏ டிஃபெக்டிவ் ஐட்டம். சரிங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், கொஷினில் பாருங்கள், இந்த மெஷின் 1 ப்ரொடியூஸ் பண்ணுறது 60%,
மெஷின் 2 ப்ரொடியூஸ் பண்ணுறது 40%. டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 2%, 4%. இதுதான் உங்களோட கொஷினில் கொடுத்துருக்கிறது. பாக்ஸ் போட்டு சைடில் எழுதிக்கோங்க. which is equal to P of A1, அதாவது M1 M2 ப்ரொடியூஸ் பண்ணுறது A1 A2ன்னு எடுத்துக்கிறாங்களா. P of A1ங்கிறது 60/100, P of A2ங்கிறது 40/100 எழுதிட்டிங்களா. நெக்ஸ்ட்டு மெஷின் 1ல் டிஃபெக்டிவ் ஐட்டமை பின்னு எடுத்துருக்கீங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 அப்படின்னா மெஷின் 1ல் டிஃபெக்டிவ் 2%னா 2/100. நெக்ஸ்ட்டு P of B/A2 அப்படின்னா மெஷின் 2ல் டிஃபெக்டிவ் பின்னு எடுத்திருக்கீங்க 4/100. 4%னா எவ்வளோங்க வரும்? 4/100. சரிங்களா. இப்போ பை டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரம். ஸோ உங்களோட கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரேண்டமாக ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணுங்கள், அது டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது அது மெஷின் 1லேயும் இருக்கலாம், மெஷின் 2லேயும் இருக்கலாம். ஸோ பை டோட்டல் ப்ராபபிலிட்டி P of Bங்கிறது டிஃபெக்டிவ் ஐட்டம் which is equal to, சப்போஸ் M1ல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா P of A1 into B/A1 ப்ளஸ் சப்போஸ் M2ல் தட் இஸ் மெஷின் 2ல் எடுத்திங்கன்னா P of A2 into P of B/A2 which is equal to வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 60/100 into 2/100 ப்ளஸ் 40/100 into 4/100. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். 12/1000 ஒரு ஜீரோ போயிடுச்சு இல்லைங்க. ப்ளஸ் 16/1000 28/1000 0.028. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சம். There are 2 identical urns containing respectively 6 black and 4 red balls. 2 black and 2 red balls. And urn is chosen at random and a ball is drawn from it. Find the probability that the ball is black. If the ball is black, what is the probability that it is from the first urn? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு given எடுத்து எழுதிடுங்க. 2 identical urns. ஸோ urn 1 urn 2. சரிங்களா. அந்த urnல் black ball ரெட் பால் இருக்குது. blackல பார்த்தீங்கன்னா 6 4, urn 2ல் 2 ரெட் பால் இருக்குது. ஸோ டோட்டலாக இதில் 10 பால் இருக்குது, இதில் 4 பால் இருக்குது. ஸோ உங்களோட கிவன் கொஷின் எடுத்து ரைட் பண்ணிட்டீங்க. அடுத்தது an urn is chosen at random. ஒரு urn சூஸ் பண்ணிக்கோங்க at random and a ball is drawn from it. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷின் 1 மெஷின் 2 urn கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், urn சூஸ் பண்ணிக்கணும். அந்த பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். பேக்கை சூஸ் பண்ணி தான் நீங்கள் அதிலிருந்து பால் எடுக்க முடியும். ஓகேங்களா. அது 2 தனித்தனி பேக் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக்ஸ் தனித்தனியாக இருக்குது. 2 பேக்ஸில் இதில் பால்ஸ் இருக்குது, இதில் பால்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலிருந்து பால் எடுக்க முடியும். ஸோ அதனால் an urn is chosen at random. ரேண்டமாக நீங்கள் ஒரு urn சூஸ் பண்ணிக்குவாங்க. பால் அதிலிருந்து நீங்கள் பாலை ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் பால் இஸ் பிளாக். எனக்கு பிளாக் பால் கிடைக்கணும். நீங்கள் urn ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள், எந்த urn வந்தாலும் ஓகே. பட் ஆனால் எனக்கு என்ன பால் வரணும், பிளாக் பால் வரணும். சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிளாக் பால் மட்டும்தான் எனக்கு தேவை. தட் இஸ் அந்த ஏர்னை வந்து நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டல் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷினை பாருங்கள். இஃப் த பால் இஸ் பிளாக், பால் பிளாக்காக தான் இருக்குது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஏர்ன். ஸோ நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா பேஸ் தீரத்தை கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் பிளாக் பாலை தான் சூஸ் பண்ணணும். பட் ஆனால் அது எதுலேருந்து எனக்கு வரணும், ஃபஸ்ட்டு ஏர்ன்லேருந்து எனக்கு பிளாக் பாலை சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பிளாக் பாலாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஏர்ன் 1 ஏர்ன் 2ங்கிறது என்ன ஏர்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பேஸ் தீரத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு பாலை மட்டும் எடுங்க, ஜஸ்ட்டு டிஃபெக்டிவ் ஐட்டத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் ப்ராபபிலிட்டியில். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கும் பேஸ் தீரத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் பிளாக் பால். A1 A2ங்கிறது ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஏர்ன் 1 அண்ட் ஏர்ன் 2ன்னு எடுத்துக்கோங்க. பிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் பிளாக் பால். சரிங்களா. இப்போ P of A1 உங்களுக்கு 2 ஏர்ன் இருக்குது, ஏர்ன் 1 ஏர்ன் 2. இப்போ ஃபஸ்ட்டு ஏர்னை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 1/2, செகண்ட் ஏர்னை சூஸ் பண்ணுறதுக்கு 1/2. ஏன்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டி தான். மொத்தமாக 2 பேக் இருக்குது, ஒன்றை சூஸ் பண்ணணும் 1/2, இன்னொன்று சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 1/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏர்ன் 1ல் இருந்து பிளாக் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு, ஏர்ன் 1ல் பிளாக் பால் 6/10. சரிங்களா. ஏர்ன் 2ல் பிளாக் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் 2/4. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் பிளாக். எனக்கு பிளாக் பால் வரணும்,
பட் ஏர்னை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. நீங்கள் ஏவிலையும் சூஸ் பண்ணலாம், A2லையும் சூஸ் பண்ணலாம். ஸோ பை டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் P ஆஃப் B ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏர்ன் ஒன்னில் சப்போஸ் நீங்கள் ஏர்ன் ஒன்னில் எடுத்திங்கன்னா P ஆஃப் A1 இன்ட்டு B பை A1 ப்ளஸ் P ஆஃப் A2 சப்போஸ் ஏர்ன் 2னா P ஆஃப் A2 இன்ட்டு B பை A2 விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1/2 இன்ட்டு P ஆஃப் Aன்னு 6/10 ப்ளஸ் A2க்கு 1/2 இன்ட்டு 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும் 3/10 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 எல்சிஎம் எடுங்க 40 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 + 10 டிவைடட் பை 40னா 22/40னா 11/20 கிடச்சி. நெக்ஸ்ட் செகண்ட் சம் இஃப் த பால் இஸ் பிளாக். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் தீரத்தை யூஸ் பண்ணணும். பிளாக் பாலாகவும் இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஏர்ன்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா பை பேஸ் தீரம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் AI பை பின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க AI டிவைடட் பை B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி P ஆஃப் AI இன்ட்டு B பை AI டிவைடட் பை டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் பேஸ் தீரத்தில் ஃபார்முலா கொடுத்துருந்தீங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது கிளியராக பாருங்கள் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். பேஸ் தீரத்துக்கு பிளாக் பாலை சூஸ் பண்ணணுன்ட்டாங்க. இந்த பிளாக் பாலை நீங்கள் என்னென்னு எடுத்திருக்கீங்க பின்னு எடுத்துருக்கிறீங்களா. ஏர்ன் 1 ஏர்ன் 2 ஃபஸ்ட்டு ஏனுக்கு A1 செகண்ட் ஏர்னுக்கு A2. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஏர்ன் அப்படின்னா A1. ஸோ P ஆஃப் A1 டிவைடட் பை என்ன பால் பிளாக் பாலை பின்னு எடுத்துருக்கோமா B சரிங்களா. P ஆஃப் A1 டிவைடட் பை B நீங்கள் இப்படி தான் எழுதணும். என்ன ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்குறாங்களோ அது நியூமரேட்டரில் வரணும், கண்டிஷன் டினாமினேட்டரில் வரணும். P ஆஃப் A1 டிவைடட் பை B ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இதில் P ஆஃப் A1 டிவைடட் பை B ஈக்குவல் டு P ஆஃப் A1 இன்ட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ P ஆஃப் A1 இன்ட்டு P ஆஃப் B பை A1 ஃபஸ்ட்டு P ஆஃப் A1 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பாருங்கள் எத்தனை ஏர்ன் இருக்குது உங்களுக்கு 2 ஏர்ன் இருக்குங்களா. A1 A2 2 ஏர்ன் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு ஏர்ன் 1 இதை அப்படியே எடுத்து கீழே எழுதுங்க P ஆஃப் A1 இன்ட்டு P ஆஃப் B பை A1 ப்ளஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி டினாமினேட்டரில் உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்துடும். டோட்டல் ப்ராபபிலிட்டிங் போய் எல்லா ஆணுக்கும் நீங்கள் எழுதும். ஸோ P ஆஃப் A1 இன்ட்டு B பை A1 ப்ளஸ் P ஆஃப் A2 இன்ட்டு B பை A2 சரிங்களா. ஸோ இப்போ இதில் 2 ஏர்ன் இருந்துச்சுன்னா A1 இருக்கிறத A1 A2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மீதி ரிமைனிங்கில் அப்படியே இருக்குது. A1க்கு பதிலாக A2ன்னு மாற்றி எழுதிக்கோங்க. இன்னொரு ஏர்ன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் P ஆஃப் A3 இன்ட்டு P ஆஃப் B பை A3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1/2 6/10 டிவைடட் பை 1/2 6/10 ப்ளஸ் 1/2 2/4 சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்குங்களா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3/10 டிவைடட் பை 3/10 ப்ளஸ் 1/4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 3/10 டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டினாமினேட்டருங்க 40 வந்துருங்களா. 12 + 10 டிவைடட் பை 40. ஸோ 3/10 இன்ட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 40/22ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 11 இங்கே 2 ஸோ உங்களுக்கு 6/11 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்க. Ephraim manufactures PVC pipes in 3 plants X, Y and Z. The daily production volumes from the 3 firms X, Y and Z are respectively. So the daily production of volumes la kuduthirukanga 2000 units, 3000 units and 5000 units. It is known from the past experience that 3% of the output from plant X, 4% from plant Y and 2% from plant Z are defective. A pipe is selected at random. நீங்கள் ஒரு பைப்பை செலக்டடாக ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் எ டேஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு மட்டும் ஓகேங்களா. டேஸ் டோட்டல் ப்ரொடக்ஷனில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் பைப் இஸ் டிஃபெக்டிவ் 1. நீங்கள் செலக்ட் பண்ணின பைப் வந்து டிஃபெக்டிவ் 1ஆக இருந்தால் போதும் ஓகேங்களா. அது X ஆர் Y ஆர் Z எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் த செலக்டட் பைப் இஸ் டிஃபெக்டிவ் 1 வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பிளான்ட் Y. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஃபெக்டிவ் 1 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். இப்போ இது வந்து உங்களுக்கு
பிளான்ட் ஒயில் டிஃபெக்டிவ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது என்ன மீனிங் பேஸ் தியரத்தை ஃபார்முலா போடணும். ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா சம்முக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்து எழுதுவீங்க எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரத்தை ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஜஸ்ட் டிஃபெக்டிவ் ஒன்னோ இல்லை பிளாக்கோ ரெட்டோ பிளாக் பால் இந்த மாதிரி மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரத்தில் வந்துடும். ஸோ எனக்கு பிளாக் பாலை சூஸ் பண்ணணும், பட் எனக்கு எதுலேருந்து வேணும் பேக் ஒன்னோ பேக் டூவோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் தியரத்தை போகணும். ஸோ இங்கே இதில் வந்து டிஃபெக்டிவ் பைப்பு சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிளான்ட் ஒயில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க இதிலிருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட கொஷினில் பாருங்கள் பிளான்ட் வந்து எக்ஸு ஒய்இ இஜெட் இதை எடுத்து நீங்கள் தனியாக எழுதிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. டெய்லி ப்ரொடக்ஷன் இதில் 2000 யூனிட்ஸு 3000 யூனிட்ஸு இஜெட்டில் 5000 யூனிட்ஸு. இதில் 3% டிஃபெக்டிவ் இருக்குது, 4% டிஃபெக்டிவ் இருக்குது, இதில் 2% எப்படி இருக்குது டிஃபெக்டிவ் பைப் இருக்குது. இப்போ டெய்லி ப்ரொடக்ஷனில் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸுங்க ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாம் சேர்த்து 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த 10,000ல் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது 2000, ஒய் ப்ரொடியூஸ் பண்ணுறது 3000, இஜெட் ப்ரொடியூஸ் பண்ணுறது 5000, டோட்டலாக 10,000ல். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த பிளான்ட் எக்ஸ் ஒய் இஜெட்டை A1 A2 A3ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டு தான், எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டு தான். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எக்ஸுக்கு பதிலாக A1 ஒய்க்கு பதிலாக A2 இஜெட்டுக்கு பதிலாக A3 நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் கரெக்டு தான். நான் எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஷினில் எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, லெட் இப்போ நீங்கள் வந்து அந்த டிஃபெக்டிவ் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டிஃபெக்டிவ்க்கு மட்டும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லெட் பி மேக்ஸிமம் எல்லா சம்லேயுமே வந்து அந்த டிஃபெக்டிவ் வந்து பீனே தான் எடுத்திருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தனா நான் வேறு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் டிஃபெக்டிவ் பைப். ஓகேங்களா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு டெய்லி ப்ரொடக்ஷன் பாருங்கள் 10,000ல் 2000 தான் எக்ஸ். ஸோ 2000 டிவைடட் பை டேரெக்டாக நீங்கள் 2000 எழுதக்கூடாது. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.somethingல தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் ஏங்கிறது எப்பவுமே லெஸ் தென் 1 தான் இருக்கும். 1 விட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமாக போகாது. ஏன்னா பிகாஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எஸ்ஸே உங்களுக்கு 1 தான். சரிங்களா, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி வேல்யூ நீங்கள் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2000 இந்த இடத்துல எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் ராங். ஸோ உங்களுக்கு மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000. 10,000ல் உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2000 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 2000 டிவைடட் பை 10,000. சரிங்களா, ஸோ இப்போ 2/10 இந்த 30 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3000 டிவைடட் பை 10,000. 30 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3/10. பி ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 5,000 டிவைடட் பை 10,000. 5/10. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் ஒன்று பாருங்கள். பி ஆஃப் பி பை எக்ஸ் தட் இஸ் எக்ஸுங்கிற பிளான்ட்டில் டிஃபெக்டிவ் எவ்வளவு 3%னா 3/100. நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிற பிளான்ட்டில் டிஃபெக்டிவ் எவ்வளோ பி ஆஃப் பி பை ஒய் 4/100. இஜெட்டுங்கிற பிளான்ட்டில் டிஃபெக்டிவ் எவ்வளோ பி ஆஃப் பி பை இஜெட்டுங்கிறது 2%. இது 3%, இது 4%, இது 2%னா 2/100. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள், பை டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க, ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள், அதில் டிஃபெக்டிவ் ஒன்று எடுங்கங்கிறாங்க. ஸோ பை ப்ராபபிலிட்டி தியரம் டிஃபெக்டிவ் ஒன்றுக்கு பின்னு எடுத்துருக்குங்களா. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் ஒய் தட் இஸ் உங்களுக்கு எக்ஸு கிடைக்கலாம் ஆர் ஒய் கிடைக்கிறதுக்கு பி ஆஃப் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஒய் ப்ளஸ் சப்போஸ் உங்களுக்கு இஜெட் கிடைச்சதுன்னா பி ஆஃப் இஜெட் இன்ட்டு பி ஆஃப் சி பை இஜெட். சாரி, இந்த இடத்துல உங்களுக்கு பி தான் வரும், சின்னு போட்டாச்சு. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பை இஜெட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 2/10 3/100 ப்ளஸ் 3/10 4/100 5/10 2/100. கேன்சலில் எதுவும் பண்ணாதீங்க. டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 10 × 100னா 1000 வந்துடும். 6/1000 12/1000 10/1000. ஸோ இப்போ ஆன்சர் 28/1000னா 7/215 கிடைக்கும். 0.028 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் எழுதிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம் என்ன கேட்குறாங்க,
defective ஒன்றை செலக்ட் பண்ணுங்க. if the selected pipe is defective one, then what is the probability that it is produced by plant Y? ஸோ இப்போ உங்கள் எதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அது நியூமரேட்டரில் வரணும்னு சொல்கிறேன். நான் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க பாருங்கள், நீங்களா ஃபார்முலா எழுதி பாருங்கள். பிளான்ட் ஒய்க்கு கேட்குறாங்க, நான் XYZ அப்படியே வச்சுக்கிறேன், Y டிவைடட் பை B. சரிங்களா? ஸோ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளான்ட் ஒய்க்கு கேட்குறாங்களா, P of Y by B which is equal to, ஸோ இப்போ இது எப்படி எழுதுவீங்க, P of Y into probability of இது ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிங்களா, P of Y divided by கீழே டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்க்கு நான் மேலே எழுதிக்கிட்டேன், கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் ஒய் இஜெட் மூணுக்குமே எழுதணும். அப்படின்னா எக்ஸ் P of X into P of B by X plus P of Y into P of B by Y plus P of Z into probability of B by Z. ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், இதே ஃபார்முலா தான் நான் கொஷின் எழுதியிருப்பேன் பாருங்கள். by base theorem, P of Y divided by B equal to P of Y into B by Y divided by P of X into B by X plus P of Y into B by Y plus P of Z into B by Z. Value substitution கொடுங்க. 3 by 10 4 by 100 divided by 2 by 10 into 3 by 100 plus இதுக்கு 3 by 10 into 4 by 100 plus 5 by 10 into 2 by 100. values எல்லாம் அப்படியே எடுத்து substitution கொடுத்துட்டு simplify பண்ணுங்க. 12 divided by 1000 divided by 6 by 1000 12 by 1000 10 by 1000 which is equal to 12 by 1000 divided by இது simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 by 1000 வருங்களா, ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க. 12 by 28 கிடைக்கும். 12 by 28 simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 3 by 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு fourth sum பாருங்க. The chances of A, B and C becoming manager of a certain company are 5:3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் ABC மேனேஜர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து 5:3:2 கொடுத்துருக்காங்க. The probability that the office canteen, ஸோ அப்போ அவங்க வந்து மேனேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இஃப் A and B and C A, B and C becomes manager ஆர், இப்போ அந்த ஆஃபீஸ் கேன்டீன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 0.5, பிக்கு பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு ஏவுக்கு 0.4, பிக்கு 0.5, சிக்கு வந்து 0.3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இஃப் த ஆஃபீஸ் கேன்டீன் ஹேஸ் பீன் இம்ப்ரூவ்டு, what is the probability that B was appointed as the manager? ஸோ இப்போ இதில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா if the office canteen has been improved, office canteen improve ஆகணும். சரிங்களா? improved has been improved, what is the probability that B was appointed as manager? condition உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, B வந்து மேனேஜராக அப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னா ஆஃபீஸ் கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன்லாம் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A:B:C ரேஷியோ 5:3:2 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 மெம்பர்ஸ் இருக்காங்களா, நீங்கள் ABC அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிங்கிறவங்க வந்து ஒரு மேனேஜர், ஒரு பர்சன் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் கேன்டீன் இம்ப்ரூவ்டுங்க சொல்லி கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் பி எடுக்க முடியாது. அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஈன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? let E be an event that the office canteen will be improved. மீதி ரிமைனிங் பர்சன்ஸ் ஏபிசியை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, எதையுமே ரைட் பண்ண வேண்டாம். அந்த ஆஃபீஸ் கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ஈங்கிற லெட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏபிசிங்கிற 3 பர்சன் மேனேஜர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் 5:3:2. ஓகேங்களா? கேன்டீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூவாகவே கொடுத்துருக்காங்க 0.5, 0.4, ஸோ 4, 5, 0.3. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டினாவே பாயிண்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் போன சம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ பாருங்கள், 5 + 3 + 2னா 10 வந்துடுங்களா. இப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா P of A. ஸோ P of Aங்கிறது 5/10 சான்சஸ் பாருங்கள், 10ல் 5 சான்சஸ். P of Bங்கிறது 3/10, P of Cங்கிறது 2/10. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை ஏ ஈக்குவல் டு, ஸோ இதில் ஏபிசி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபிசி ரைட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்களா, ஸோ கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை ஏ, ஏங்கிறவங்க மேனேஜராக வந்தாங்கன்னா கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஈன்னு எடுத்திருக்கேன்னா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை ஏ 0.4 அப்படின்னா 4/10 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை பி, பிங்கிறவங்க மேனேஜர் ஆகினாங்கன்னா கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.5னா 5/10 எடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை சி அப்படின்னா சிங்கிறவங்க மேனேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த கேன்டீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் இ பை சி ஈக்குவல் டு 0.3னா 3/10. இப்போ உங்களோட கொஷின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பிங்கிறவங்க மேனேஜராக அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, பி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துறாங்க, இவங்க தான் எனக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பை இ ஈக்குவல் டு பி ஆஃப் பி இன்ட்டு, இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாங்களா, பி ஆஃப் இ பை பி இன்ட்டு டிவைடடு பை, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 persons ஏ பி சி 3 பேர்த்துக்கு இண்டிவிஜுவலாக எழுதுங்க. பி ஆஃப் ஏ இன்ட்டு இ பை ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி இன்ட்டு இ பை பி ப்ளஸ் சி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்ட்டு இ பை சி. சரிங்களா? இப்போ வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 3/10 5/10 டிவைடடு பை 5/10, பி ஆஃப் ஏவுக்கு 5/10, பி ஆஃப் இ பை ஏனா 4/10. ஓகேங்களா? ப்ளஸ் 3/10 5/10, பி ஆஃப் சிக்கு 2/10, இ பை சிக்கு 3/10. வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள் 15/100 கேன்சல் பண்ணாதீங்க, 15/100 டிவைடடு பை 20/100 ப்ளஸ் 15/100 ப்ளஸ் 6/100 விச் இஸ் ஈக்குவல் டு 15/100 ஹோல் டிவைடட் பை 41/100 அப்படின்னா 15/100 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்க அப்படின்னா 100/41 வரும். 100 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 15/41. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். An advertising executive is studying television viewing habits of married men and women during prime time hours. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மென்னு உமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வாட்சிங் டெலிவிஷனை பற்றி ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் வியூவிங் ரெக்கார்ட்ஸ் ஹி ஹேஸ் டிட்டர்மைன்ட் தட் டியூரிங் prime time வைஃப்ஸ் ஆர் வாட்சிங் டெலிவிஷன். வைஃப்ஸ் அப்படின்னா வைஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, வைஃப்ஸ் தான். வைஃப் ஆர் வாட்சிங் டெலிவிஷன் 60% ஆஃப் த டைம். ஓகேங்களா? வைஃப் வந்து வாட்சிங் டெலிவிஷன் 60%. It has also determined that when the wife is watching television 40% of the time the husband is also watching television. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைஃப் டெலிவிஷனை பார்க்கும் பொழுது 40% ஆஃப் த டைம் ஹஸ்பண்டும் அந்த டெலிவிஷனை பார்க்குறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. when the wife is not watching television 30% ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ பாருங்கள் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா find the probability that the husband is watching the television during prime time of television அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் டெலிவிஷன் த வைஃப் இஸ் ஆல்சோ வாட்சிங் த டெலிவிஷன். ஸோ அப்படிங்க பாருங்கள், இதில் வந்து கண்டிஷன் இதுதான், வைஃப் இஸ் ஆல்சோ இதை ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த வைஃப் இஸ் ஆல்சோ வாட்சிங் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொஸ்டின் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்போ இதில் கண்டிஷன், ஹஸ்பண்ட் டெலிவிஷனை வாட்ச் பண்ணும்போது வைஃப் என்ன பண்ணணும், டெலிவிஷனை வாட்ச் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த வைஃப் இஸ் ஆல்சோ வாட்சிங் த டெலிவிஷன் இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் டெலிவிஷன். ஓகேங்களா? கண்டிஷன், வைஃப் டெலிவிஷன் வாட்ச் பண்ணும்போது ஹஸ்பண்டும் வாட்ச் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு பேஸ் தியரம். இது வந்து ஜஸ்ட் ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன், வைஃப் மேபி வாட்ச் பண்ணலாம், வாட்ச் பண்ணாமல் இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் கொஷின் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வைஃபுங்கிறவங்க வாட்சிங் டெலிவிஷன் நாட் வாட்சிங் டெலிவிஷன் A1, அதாவது தட் இஸ் அந்த ball 1 ball 2 தட் இஸ் earn 1 bag 1 bag 2ங்கிற மாதிரி வைஃப் வாட்சிங் டெலிவிஷன் வைஃப் நாட் வாட்சிங் டெலிவிஷன் தான் நீங்கள் மெயின் கான்செப்ட் எடுத்துக்கோங்க. லெட் A1 A2ங்கிறது வைஃப் வாட்சிங் அண்ட் நாட் வாட்சிங் டெலிவிஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன். லெட் பி த ஈவெண்ட் தட் ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஷினை பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? A1 A2 வைஃப் வாட்சிங் அண்ட் நாட் வாட்சிங்னு எடுத்துக்கிட்டிங்க. பிங்கிறது ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன். இஃப் த
past viewing records that the prime time wives are watching television. Wife வந்து watching television 60%. wife not watching television உங்களுக்கு கொஷினில் கொடுக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா P of A1ங்கிறது 60% அப்படின்னா 60/100 அப்படின்னா 6/10 எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா P of A2 wife not watching televisionக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% வாட்சிங் டெலிவிஷன் அப்படின்னா டோட்டல் 100ல் 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 40% எப்படி இருப்பாங்க நாட் வாட்சிங் டெலிவிஷன். ஸோ 40/100னா 4/10. நெக்ஸ்ட்டு லைனில் பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40% நீங்கள் எழுதிட்டீங்களா, அந்த 60% சொல்லிட்டீங்களா. அடுத்து இந்த லைனில் இருந்து பாருங்கள். இஃப் இட் ஹேஸ் also been determined that when the wife is watching television 40% of the time husband is also watching television. ஓகேங்களா. ஸோ இப்போ ஹஸ்பண்டுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கிறீங்க, பின்னு எடுத்துருக்கீங்களா. wife is watching television. ஓகேங்களா. A1 wife watching television A1. wife டெலிவிஷனை வாட்ச் பண்ணும்போது ஹஸ்பண்டு வாட்ச் பண்ணுறது எவ்வளோங்க 40%. அதே மாதிரி when the wife is not watching television 30% of the husband is watching television. wife வந்து not watching television. wife வந்து வாட்ச் பண்ணாதப்ப husband watching television எவ்வளோங்க 30%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 வந்து 40%னா 4/10. P of A/B2 அப்படின்னா 30% 3/10. சிம்ப்ளிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா. இப்போ அடுத்தது உங்களோட கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா the husband is watching the television during the prime time of television அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். ஜஸ்ட் ஹஸ்பண்ட் வாட்சிங் டெலிவிஷன், வைஃப் வாட்ச் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், வைஃப் வாட்ச் பண்ணலைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள் பை டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் P of B equal to wife watching television into that is P of A1 into P of B/A1 plus P of A2 wife not watching television husband is watching television எப்படி இருக்குங்க P of B divided by A2 உங்களா வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க 6/10 into 4/10 plus 4/10 into 3/10. ஸோ 24/100 plus 12/100 ஆன்சர் 36/100 9/25. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பை பேஸ் தியரம். பேஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் என்னங்க கேட்டிருக்கிறாங்க, கொஷினை பாருங்கள். ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் டெலிவிஷன் find the probability that wife is also watching television. ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா if the husband is watching television what is the probability that wife is also watching television. wife watching televisionக்கு என்னதுங்க A1. என்ன கேட்குறாங்க probability of wife watching television A1. husband watching television condition P of A1 divided by B equal to P of A1 into B/A1 ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்களா. ஸோ P of A1 divided by B equal to பாருங்கள் P of A1 divided by B equal to P of A1 into இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க B/A1 divided by total probability P of A1 into B/A1 plus P of A2 into B/A2 which is equal to 6/10 4/10 divided by 6/10 4/10 plus 4/10 6/10 வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கோங்க முன்னாடி எடுத்துகிட்டு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 24 divided by 100 divided by 24/100 plus 12/100 வருங்களா. 24/100 divided by 36/100. ஸோ which is equal to 24/36னா 2/3. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 12.24 பாருங்கள். earn 1 contains 8 red and 4 blue balls and earn 2 contains 5 red and 10 blue balls. So one urn is chosen at random. What is the chosen at random and 2 balls are drawn from it. Find the probability that both balls are red அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. earn 1 earn 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 earn இருக்குது. earn 1ல 8 ரெட் பாலும் 4 ப்ளூ பால்ஸ் இருக்குது. டோட்டலாக 12 பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா. earn 2ல் பார்த்தீங்கன்னா 5 ரெட்டு 10 ப்ளூ பால்ஸ் இருக்குது. earn is chosen at random. நீங்கள் ஒரு earn சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 balls are drawn from it. அந்த earnலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் 2 balls-ஐ ட்ரா பண்ணணும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் ரெட். நீங்கள் சூஸ் பண்ணுற 2 பாலுமே ரெட்டாக இருக்கணும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த earnல இருந்து வரணும் அப்படிங்கிறதுலாம் கொஷின் கிடையாது. ஜஸ்ட் ரெட் பாலை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் 2 balls. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் டோட்டல் ப்ராபபிலிட்டி A1 அண்ட் A2 பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் earn1 அண்ட் earn2. பிங்கிறது செலக்டிங் 2 ரெட் பால்ஸ். ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் 2 ரெட் பாலை கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ P of A1
A1ங்கிறது ரெண்டு உங்களுக்கு 2 ஏர்னுங்களா, earn 1 earn 2 ரெண்டையும் சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். earn 1 சூஸ் பண்ணுறதுக்கு 1/2, earn 2 சூஸ் பண்ணுறதுக்கு 1/2. B/A1 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா earn 1ல் ரெட் பாலை சூஸ் பண்ணணும், 2 ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு காம்பினேஷன் தான் நீங்கள் போடணும். சரிங்களா, 1 ரெட் பால் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 8/12ன்னு டேரெக்டாக இந்த இடத்துல எழுதலாம். நீங்கள் earn 1ல் 2 ரெட் பாலை சூஸ் பண்ணுறீங்க, earn 2 செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுலேயும் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, 2 ரெட் பாலை தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 அப்படின்னா மொத்தமாக A1ல் 8 பால் இருக்குது, 8C2 டிவைடட் பை டோட்டல் 12C2 which is equal to 8C2க்கு நான் பாருங்கள் ஃபார்முலா போட்டிருக்கேன் காம்பினேஷனில். 8 × 7 டிவைடட் பை 1/2னா 28 டிவைடட் பை 12C2னா 66. ஆன்சர் 14/33ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு earn 2. earn 2ல் நான் 2 ரெட் பாலை சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ earn 2ல் 2 ரெட் பாலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 5C2 divided by 15C2 which is equal to 5C2க்கு 10, 15C2க்கு என்னங்க 105ன்னு வந்திருக்குங்க பாருங்கள், கீழே நான் கண்டுபிடிச்சிட்டேன் 105. ஸோ 2/21 சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா பை டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரம். ஸோ உங்களுக்கு நீங்கள் 2 ரெட் பாலை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அவங்க earn 1 earn 2 மென்ஷன் பண்ணலை. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரம் P of B equal to P of A1 into B/A1 plus P of A2 into B/A2 which is equal to answer 1/2 into 14/33 plus 1/2 into 2/21 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், இது கேன்சல் பண்ணிக்கோங்க 7/33 இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 1/21. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 7 × 21 147 plus 33 divided by 693. ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ணிங்க அப்படின்னா 180 divided by 693 அப்படின்னா உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20/77 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 12.27. A construction company employs 2 executive engineers. 2 engineers வந்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாய் பண்ணுறாங்க. Engineer 1 does the work for 60% of jobs of the company. Engineer 2 does the work for 40% of the jobs of the company. இப்போ Engineer 1 வந்து அந்த கம்பெனியில் 60% ஆஃப் ஜாப் பார்க்குறாரு, Engineer 2 வந்து 40% ஆஃப் த ஜாப் பார்க்குறாரு. It is known from past experience the probability of an error when Engineer 1 does the work is. Engineer 1க்கு எரர் வந்து 0.03, Engineer 2க்கு எரர் பார்த்தீங்கன்னா 0.04. Suppose the serious error occur in the work, which engineer would you guess did the work அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ யார் வந்து உங்களுக்கு அதிகமாக எரர் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் தீரத்தை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஜினியர், இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க உங்களுக்கு, Engineer 1 வந்து அதிகமான எரர் பண்ணுறாங்களா, Engineer 2 பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் Engineer 1க்கு அதாவது எரரை ஃபைன் பண்ணணும், Engineer 1க்கு எரர் ஃபைன் பண்ணுங்கள் தனியாக, Engineer 2க்கு தனியாக என்ன பண்ணுங்க எரர் ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து யார் அதிகமான எரர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. Engineer 1க்கு ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கோங்க, Engineer 1 Engineer 2 அவங்க ஜாப் பாருங்கன்னா 60% டன் பண்ணுறாங்க, இங்கே 40%, எரர் 0.03 0.04. இப்போ பாருங்கள் A1 A2 be the event of job done by Engineer 1 and Engineer 2. ஓகேங்களா, இப்போ Bங்கிறது event that the error occur in the work, Eங்கிறது error occur in the work அப்படின்னு சொல்லிட்டு Bங்கிறது எடுத்துக்கோங்க. சரிங்களா, A1 A2ங்கிறது Engineer 1 Engineer 2 job done, Bங்கிறது event of the error occur in the work. இப்போ பாருங்கள் probability of A1 P of A1ங்கிறது பார்த்தீங்கன்னா 60%, 60/100 அப்படின்னா 6/10. P of A2 40%, 40/100 அப்படின்னா 4/10. இப்போ B/A1 தட் இஸ் Engineer 1 வந்து எவ்வளோ எரர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.03 அப்படின்னா 3/100. நெக்ஸ்ட்டு Engineer 2 A2 எவ்வளோ எரர் அக்கர் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A2னா 0.04னா 4/100. ஓகேங்களா, இப்போ பை பேஸ் தியரம் Engineer 1க்கு ஓகேங்களா, இது Engineer 1க்கு பார்த்தீங்கன்னா P of A1 divided by B which is equal to P of A1 into B/A1 divided by P of A1 into P of B/A1 plus P of A2 into P of B/A2 which is equal to P of A1 எவ்வளோங்க வேல்யூ 6/10 into 3/100. சரிங்களா,
next divided by a1 6 by 10 into 3 by 100 plus 4 by 10 into 4 by 100 which is equal to 18 by 1000 divided by 18 by 1000 into 16 by 1000 which is equal to 18 by 1000 divided by 34 by 1000 which is equal to 8 by 1000 into இது reciprocal மாத்துங்க 1000 by 34 1000 cancel ஆயிடும் 18 by 34 னு கிடைக்கும் 9 by 17 ஓகேங்களா next engineer 2 probability of A2 divided by B engineer 2 க்கு error என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா அந்த இடத்துல A2 divided by B equal to P of A2 into P of B by A2 which is equal to P of A1 into B by A1 plus P of A2 into B by A2 value substitution கொடுங்க 4 by 10 into 4 by 10 into 4 by 100 6 by 10 into 3 by 100 பாருங்க 4 by 10 into 4 by 100 divided by 6 by 10 into 3 by 100 plus 4 by 10 into 4 by 100 value substitution கொடுங்க 16 by 1000 divided by ஸோ இதில் அதுக்கு தான் ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி சமக்கே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க கீழே வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தான் ஸோ 34 by 100 வந்துருங்களா 6 into 3 18 16 plus 16 34 by 1000 டினாமினேட்டர் வந்துருங்களா ஸோ இப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க 16 by 1000 into 1000 by 34 இதெல்லாம் கேன்சல் ஆனால் 16 by 34 8 by 17 இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா probability of A1 divided by B greater than probability of A2 by B இது வந்து 9 by 17 இருக்கு இது 8 by 17 so the chance of error done in engineer 1 is greater than chance of error done by engineer 2 so engineer 1 வந்து அதிக error காமிச்சிருக்காரு engineer 2ங்கறவங்க error வந்து என்ன பண்ணிருக்காங்க லெஸ்ஸா தான் இருக்கு so therefore one may guess that serious error would have been done by engineer 1 ஓகேங்களா so நீங்க conclusion எழுதணும் ஓகேங்களா next example 12.29 a consulting firm rents car from 3 agencies such that 50% from agency L 30% from M and 20% from agency N if 90% of the car from L 70% of the car from M 60% of the car from M are in good condition what is the probability that the firm will get a car in good condition so உங்களுக்கு good conditionக்கு உண்டான probability மட்டும் கேக்குறாங்க total probability theorem next பாருங்க if a car is in good condition what is the probability that it has come from agency and condition என்னல எனக்கு good condition car வேணும் அப்பனா நீங்க என்ன பண்ணணும் பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணனும் क्वेश्चனை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க இப்போ ஏஜென்சி L M N 3 ஏஜென்சி இருக்கு அவங்க ரெண்டுக்கு கார் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50% 30% 20% குட் கண்டிஷனுக்கு 90 70 60 இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன் இதில் இருந்து நீங்கள் எடுத்து எழுதுங்க நீங்கள் L M Nன்னு எடுத்துக்கோங்க லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கார் இன் குட் கண்டிஷனுக்கு மட்டும் பின்னு சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடிக்கு ஏஜென்சி L M Nன்னு எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் A1 A2 A3 மறுபடியும் மாற்ற வேண்டாம் பிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கார் இன் குட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் P ஆஃப் L 50%னா 50 by 100 P ஆஃப் M 30 by 100 P of N 20 by 100 அடுத்தது பாருங்க இந்த ஏஜென்சி L இருக்குது பார்த்தீங்களா Lல எவ்வளோ குட் கண்டிஷன் Lல குட் கண்டிஷன் 90%ங்களா 90 by 100 Mல குட் கண்டிஷன் P of B by M 70 by 100 P of B by N அப்படின்னா Nல குட் கண்டிஷன் 60 by 100 ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க கேட்குறாங்க கார் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃப்ரெண்ட் வில் கெட் ஏ கார் இன் குட் கண்டிஷன் குட் கண்டிஷனுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரம் P of B equal to P of L into B by L சப்போஸ் L ஏஜென்சி L சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ப்ராபபிலிட்டி ப்ளஸ் P of M into B by M ப்ளஸ் P of N into B by N which is equal to value substitution கொடுங்க 50 by 100 into 90 by 100 plus 30 by 100 into 70 by 100 plus 20 by 100 into 60 by 100 which is equal to ஸோ உங்களுக்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுங்க இங்கே 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 by 100 plus 21 by 100 plus 12 by 100 which is equal to 78 by 100 0.78 ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் பாருங்க பேஸ் தியரம் ஏன் நம்ம பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம் இஃப் த கார் இஸ் இன் குட் கண்டிஷன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் ஹாஸ் கம் ஃப்ரம் ஏஜென்சி Nல கேட்குறாங்க கார் குட் கண்டிஷனாக இருக்கணும் ஆனால் ஏஜென்சி N ஸோ N டிவைடட் பை B ஸோ P of N divided by B equal to ஃபார்முலா பாருங்கள் N divided by B equal to P of N into இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்குவீங்களா B by N divided by L M N மூணுக்குமே எழுதுங்க
P of L into V by L plus P of M into V by M plus P of N into V by N, which is equal to value substitution கொடுங்க 20 by 100 into 60 by 100 divided by 50 by 100 into 90 by 100 plus 30 by 100 into 70 by 100 plus 20 by 100 into 60 by 100, which is equal to இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். which is equal to கேன்சல் பண்ணுங்கள். 2 0வை கேன்சல் பண்ணிடுங்க. இங்கேயும் 2 0, இங்கேயும் 2 0, இங்கேயும் 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 12 by 100 சரிங்களா. அது 2 0 அங்கே போயிடும். 12 by 100 மட்டும் தான் இருக்கும். டிவைடட் பை 45 by 100, 21 by 100, 12 by 100, which is equal to 12 by 100 divided by 78 by 100. ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. 12 by 100 into 78 by 100னா ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. 12 by 78ன்னு கிடைக்கும் ஆன்சரு. 12 by 78 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 by 13 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் அண்ட் பேஸ் தியரத்தில் உள்ள சம்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.